பதிவான ஓட்டுகள் 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எல்லா கட்சிக்கும் விழுந்த ஓட்டு ப்ளஸ் நோட்டாவை சேர்த்தா 100 எண்ணிக்கை வரணும்ல. அது வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து ராகுல் காந்தி இமீடியட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இவி மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த மாதிரி எண்ணிக்கை பிரச்சனை வந்தாலும் எப்படி நம்ப முடியும்? நம்ம ஊரில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் இதில் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கு. அவங்களுக்கு என்னென்னா என்டையர் சிஸ்டமே கேள்விக்குறி ஆகிடும், ஒரு பெரிய குழப்பத்துக்கு உண்டு பண்ணிடும். அதனால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் பிரியன். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், முகவர்களுடைய அறிக்கை வேணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாட உள்ளதாக ஒரு தகவல் இருக்குது. அப்படி நீதிமன்றத்தை நாடினா காங்கிரஸ் கிட்டத்தட்ட 100லேருந்து 140 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. பல தொகுதிகளில் பாஜகவிற்கு எங்கே வந்து தொடர்ந்து தோல்வி முகமாக தொடர்ந்து பின்தங்கி இருந்தார்களோ அங்கேயெல்லாம் வந்து சிறிது நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு பிறகு பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதனால காங்கிரஸிற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதற்கெல்லாமே முதல்ல இந்த விஷயம்லாம் நடக்குமா? முதல்ல நீதிமன்றம் செவிசாய்க்குமா? இல்லைங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இவிஎம் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் இவிஎம் மேலே நிறைய சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. இவரே என்ன சொல்கிறார், இந்த ட்விட்டர் எக்ஸ்எல் அதிபர் அவர் பேர் எலன் மஸ்க் என்ன சொல்கிறாரு, அதை ஹைஜாக் பண்ணலாம் தான் சொல்கிறார். அதுக்கு ராஜீவ் சந்திரசேகர் ஒரு பதில் சொன்னார், முடியாதுன்னாரு. அவர் சொன்னார் முடியும் அப்படின்னார். அவர் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ஹேக் பண்ணலாம், எப்படி வேணால் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஊர் இயந்திரத்தில் பண்ண முடியாது இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, பதிவான ஓட்டுக்களை எண்ணும் பொழுது பதிவான ஓட்டுகள் 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எல்லா கட்சிக்கும் விழுந்த ஓட்டு ப்ளஸ் நோட்டாவை சேர்த்தா 100 எண்ணிக்கை வரணும்ல. அது வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அப்போ எங்கே பிரச்சனை? அதே மாதிரி பல தொகுதிகளில் பதிவான எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கு, ஏதோ ஒரு வகையில் இருக்குது. டிஃபரன்ஸ் எப்படிங்க வரும்? டிஃபரன்ஸு நான் வந்து 2 பாஜக போட்டேன், இல்லை 8 காங்கிரஸ் போட்டால் மொத்தம் 10. அப்போ பதிவான ஓட்டு 10ன்னா 10 தானே வரணும். 10 வர மாட்டேங்குது, 12 வருதுன்னா அப்போ அந்த 2 ஓட்டு எங்கேருந்து வந்தது? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் 5 இவிஎம் எடுத்து அதில் விவிபேட் ஸ்லிப்பு விழுது இல்லையா? நீங்கள் உதயசூரியன் அழுத்தினீங்களோ கையை அழுத்தினீங்களோ அந்த விவிபேட்டை பார்த்தீங்கன்னா கை ஸ்லிப்பு வந்து டக்குன்னு கட்டாகி உள்ளே போகும். அந்த ஸ்லிப் எடுத்து அந்த அந்த பர்டிகுலர் இயந்திரத்தில் கைக்கு எவ்வளோ விழுந்தது, 400 விழுந்ததுன்னா அந்த ஸ்லிப்பு 400 இருக்கணும். எண்ணி பார்த்தா 5 இயந்திரத்தை நீங்கள் செக் பண்ணலாம், அதுக்கும் டேலி ஆக மாட்டேங்குது. அப்போ இது என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக? அப்போ என்ன எங்கே பிரச்சனை இருக்குது? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? நீங்களே ஒத்துக்கிறீங்க, டேலி ஆகலன்னு ஒத்துக்கிறீங்க. அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள். ஏற்கனவே இவி மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த மாதிரி எண்ணிக்கை பிரச்சனை வந்தாலும் எப்படி நம்ப முடியும்? அப்போது பல தொகுதிகளில் ஓட்டு எண்ணிக்கை 500லேருந்து 2000 வரையும் இருக்குள்ள ஒரு 10-20 தொகுதி வச்சுக்கோங்க, 30-40 தொகுதின்னு வச்சுக்கோங்க. அந்த 40 தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுன்னா மெஜாரிட்டி போயிடல உங்களுக்கு. அப்போ அதில் வரும்போது எப்படி மாறித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, மாறிதா மாற்றப்பட்டதா இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஏதாவது மாற்ற முடியுமா? அப்படிலாம் வந்து பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில தொகுதிகளில் வந்து ஏதோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட் சிப் எடுத்து செக் பண்ண போகிறாங்க, நம்ம விருதுநகர் மற்றும் வேலூர் தொகுதிகளில் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அது என்ன செக் பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. அப்போது இந்த மாதிரி செக் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கும்பொழுது நீங்கள் எங்கெங்கே சந்தேகங்கள் இருக்கோ அந்த தொகுதி எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் மறுபடியும் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து இவ்வளவு சந்தேகங்கள் வலுத்துட்டே இருக்கிற சூழலில் நம்ம ஊர் கோர்ட்டு வந்து இன்னும் இதில் பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் இதில் பெரிய நம்பிக்கை வச்சுருக்கு. அவங்களுக்கு என்னென்னா என்டையர் சிஸ்டமே கேள்விக்குறி ஆகிடும், ஒரு பெரிய குழப்பத்துக்கு உண்டு பண்ணிடும். அதனால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு, அந்த ஜாக்கிரதையாக இருக்கணும் தான். அதுக்குன்னு கோல்மால் எவ்வளோ தூரம் அலோவ் பண்ண முடியும்? கண்டுக்காமல் இருக்கணுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா, கண்டுக்காத இருக்கணுமான்னு தெரியல. நமக்கு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை நம்ம மதிக்கிறோம், அது வேறு விஷயம். பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா இவிஎம் மேலே இவ்வளவு சந்தேகங்கள் இருக்குது. அப்போ இவ்வளோ டேலி ஆகாது இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் தானே சொல்கிறீங்க, ஏன் இதில் பர்ஃபெக்டாக இல்லை? அப்போ நிச்சயமாக இவர் ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் கோர்ட்டுக்கு போனார்னா கோர்ட் வந்து மறுபடியும் ரீகவுண்டிங்க்கு ஒத்துக்கணும். முதல்ல ரீகவுண்டிங் ஒத்துட்டு இந்த 140 தொகுதிகளில் மறுபடியும் கம்ப்ளீட்டாக எண்ணி பார்க்கணுன்றது தான் நம்மளுடைய கருத்து. ஆக்சுவலாக அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, அதில் வந்து பதிவான எண்ணிக்கைக்கும் எல்லா கட்சிகளும் போட்ட ஓட்டை கூட்டி பார்த்தா வர தொகுதிகளில் இருக்கிற டிஃபரன்ஸு, வெற்றி பெற்றவங்களுடைய மார்ஜின், இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து ராகுல் காந்தி இமீடியட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இதற்கு நம்ம நீதிமன்றங்கள் எவ்வளவு தூரம் வந்து ஒத்துழைக்கும் அப்படின்றது கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்.
மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயம்தான். மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கலாம் சார். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.